ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே பாலைவனம் போல் இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையை நீர் தாமே மாற்றி அருளும். நாதா நாதா நீ கடந்து வாரும். இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வாரும். துன்பங்களிலும் நெருக்கடியிலும் நீர் தாமே கடந்து வாரும். ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே என்னுடைய பலவீனங்களில் காயங்களில் நீர் தாமே இப்பொழுது கடந்து வாரும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேர்ந்து இறைவனை நம் மத்தியில் அழைப்போம். நாதா நாதா நீ வா வா. நாதா நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. நாதா நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையாய் என்னில் நீ வா வா. பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையாய் என்னில் நீ வா. இரு கரங்களும் உயர்த்தி நாதா நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. நம் அனைவரும் முழந்தால் வைத்துக் கொள்வோம். முழங்கால் வீட்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அப்பத்தின் வடிவில் நற்கனை நாதராக வருகிற தெய்வம், அந்த தெய்வத்தையே உற்று நோக்கி வண்ணமாக, தெய்வமே யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை அல்லவா இப்போது நீ எனக்கு தந்திருக்கின்றீர். இதோ இந்த காலை வேளையில் என்னை அருகிலே கொண்டு வந்திருக்கின்றீர். எனக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இருக்கின்றீர். நான் எந்த அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை கரங்களை உயர்த்தி கொண்டு இந்த 4 வரிகளை மீண்டும் நாம் பாடி ஜெபிப்போம். நாதா 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 நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. நாதா நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையாய் என்னில் நீ வா வா. பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையாய் என்னில் நீ வா வா. நாதா நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. ஆண்டவரே, கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, ஆண்டவரே அழுவாரோடு அழுவதில்லை, சிரிப்பாரோடு நான் சிரிப்பதில்லை. ஒரு உணர்வற்ற ஒரு நிலையில் நான் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். என் குடும்ப அங்கத்தினர்கள் படுகிற வேதனைகளில் நான் பங்கெடுப்பதில்லை. இதோ என் நண்பர்கள் படுகிற வேதனைகளில் நான் பங்கெடுப்பதில்லை. சமுதாயத்தில் இருக்கின்ற பல அட்டூழியங்களில் நானும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றேன். அடுத்தவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு நான் என்ற எண்ணத்தில் கர்வத்தில் நான் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அதனால் பாதிப்பது நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த எல்லோரும் அங்கு பாதிக்கப்படுகிறார்கள். இதோ நானும் என் குடும்பமும் எல்லாமே அங்கு பாதிக்கப்படுகிறது. மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பிணத்துக்கு சமமாக வாழ்கிற எனக்கு, தெய்வமே, பலிப்பிடத்தில் வருகிற உன்னை என்னால் அடையாளம் காணவும் முடியவில்லை. உன்னிடத்தில் என்னால் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. இதோ முழுமையாக விட்டு தருகின்றேன். என்னுடைய தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் நான் விட்டு தருகின்றேன். என்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே. உணர்வுள்ள ஒரு இதயம், உணர்வுள்ள ஒரு மகனாக மகளாக என்னை நீ இப்போ மாற்றும் ஆண்டவரே. இப்போது என்னை மாற்றும். அழுவாரோடு அழுவதில்லையே, சிரிப்பாரோடு சிரிப்பதில்லையே.
இருக்கின்றேன். உணராமலே நான் வாழ்கின்றேன். உணர்வே இல்லாமல் இருக்கின்றேன். உணராமலே நான் வாழ்கின்றேன். இரு கரங்களை உயர்த்தி நாதா நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. ஆண்டவரே, பலவிதமான துன்பங்கள், வேதனைகள் இதெல்லாம் என்னுடைய அர்ப்பண வாழ்வை நாசமாக்கி கொண்டிருக்கின்றன. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நீ தந்திருக்கின்றீர். குடும்பத்திற்காக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும், சமுதாயத்திற்காக என்னை நான் அர்ப்பணித்திருக்க வேண்டும், இதோ என்னுடைய வாழ்கின்ற திருச்சபைக்காக நான் அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அர்ப்பணத்துக்கு எதிராக நான் போய்விடுகின்றேன். உனக்கு ஒரு வாழ்வை, நீ எனக்கு தந்த இந்த வாழ்க்கை எபிரேயர் திருமுகம் வழியாக நீ தம்மை வெளிப்படுத்தியிருக்கின்றீர். நீ என்னை படைத்தது உனக்காகத்தான் நீ படைத்தீர் ஒழிய நான் இந்த சமுதாயத்திற்காகவோ அல்லது இந்த திருச்சபைக்காகவோ அல்லது இங்கே இருக்கிற ஒரு மகன் மகளுக்காகவோ மனிதனுக்காக அல்ல, உனக்காகத்தான் நீ என்னை படைத்தீர். என்னை படைத்து இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்த்தீர். எனக்காக ஒரு சமுதாயத்தை, எனக்காக ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டு என்னை அனாதையாக விடாமல் ஒருபோதும் நான் உன்னை திக்கற்ற விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என்னை வழி நடத்தினீரே. அப்படி என்றால் என்னை படைத்தது உனக்காக என்றால் உனக்காக அல்லவா நான் அர்ப்பணிக்க வேண்டும், உனக்காக அல்லவா நான் அர்ப்பணித்து நான் வாழ வேண்டும். ஆனால் அந்த அர்ப்பண வாழ்வுக்கு எதிராகவே இந்த நொடி வரைக்கும் நான் போய்கொண்டிருக்கின்றேன். தெய்வமே, என்மேல் இரக்கம் கொள்ளும். அர்ப்பண வாழ்வுக்கு எதிராக போகாமல் வாழ சக்தியை தாரும். எப்போது நான் அதுக்கு எதிராக நான் போக ஆரம்பித்தேனோ அந்த நொடியிலேயே என் வாழ்க்கை இருளில் போய்விட்டது. இருளில் விழுந்த என்னை நீ தாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வாரும். இயேசுவே, இரக்கம் வையும். என் அர்ப்பண வாழ்வொன்றும் வாடி போக என் மனமும் இரண்டு போகின்றது. என் அர்ப்பண வாழ்வொன்றும் வாடி போக என் மனமும் இரண்டு போகின்றது. ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றேன், எல்லாம் இழந்து தவிக்கின்றேன். ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றேன், எல்லாம் இழந்து தவிக்கின்றேன். கரமுயர்த்தி நாதா நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. நாதா நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையா என்னில் நீ வா வா. பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையா என்னில் நீ வா வா. நாதா நாதா நீ வா வா. இயேசுவே நாதா நீ வா வா. நம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நாள் இந்த ஜெரிகோ ஜெபமானது திருப்பாடல் 107 மையப்படுத்தி கொண்டு நாம் மன்றாடுவோம். திருப்பாடல் 107 மையப்படுத்தி கொண்டு இறைவனுடைய இரக்கத்திற்காகவும் என்னுடைய பாதத்திற்காகவும் வேண்டி தெய்வம் நமக்கு விடுதலை தருகின்ற பாடல்கள். ஆக இறைசல முழுமையாக விட்டு கொடுத்து கொண்ட ஆண்டவரே, என்னை நீ தம்மை ஆசீர்வதித்திலும் தாய் வழியாக நாங்கள் இந்த ஜெபத்தை உருவிடுகிற சமயத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற எல்லா தடைகளை நீ தம்மை எடுத்து மாற்றணும்னு சொல்லிக்கொண்டு உரத்து குரலில் நம் பாடி நம் ஜெபிப்போம். கையில் ஜெபமலை இருந்தால் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா,
கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாட்சி கொண்டிருக்கிற திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் அளவில்லாத உமது இரக்கத்தை நம்பிக்கொண்டு உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறலும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளுமாமே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். ஓந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். மெய்யான இறைவிடம் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கின்ற இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த முதல் ரகசியம் இயேசு இரத்த வேர்வை சிந்தியதை நாம் தியானிப்போம். இன்றைய சமயத்தில் திருப்பாடல் 107ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 உள்ள வாக்கியங்கள். பாலை நிலத்தில் பாழ்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசி உற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வு உற்று கலைந்து போயினர். இந்த நெருக்கடியில் இப்பேற்பட்ட நெருக்கடியில் வாழ்கிற சமயத்தில் வார்த்தை கூறுகிறது, தங்கள் நெருக்கடியில் ஆண்டவரை கூறி அழைத்தார்கள். அவர்களுக்கு குற்ற துன்பங்களிலிருந்து தெய்வம் அவர்களை விடுவித்தார். இந்த முதல் ரகசியம் வாசிக்கிறோம். 4 வாக்கியது பாலை நிலத்தில் என்றால் வறட்சியான ஒரு சூழல். அப்போ வறட்சியான சூழலில் இருந்து மக்கள் தெய்வத்தை கூவி அழைக்கிறார்கள். வறட்சி என்று சொல்கின்ற பொழுது பண வறட்சி மட்டுமல்ல, பொருளாதாரம் மட்டுமல்ல, உறவுகளில் ஏற்படுற வறட்சிகள், எதிர்பார்க்க காரியங்கள், கருத்துக்களில் ஏற்படுற வறட்சிகள், பலவிதமான நிலைகளில் ஆரோக்கியமான சிந்தனையற்ற ஒரு நிலைகள், பாவ சிந்தனைக்கு போய்கொண்டிருக்கிற நிமிடங்கள், இது எல்லாமே வறட்சியான ஒரு நிலை. இந்த வறட்சியான நிலையானது நம்மை பலவிதமான பிரச்சனைகளுக்கு மன உளைச்சலுக்கும் அது கொண்டு வந்து சேர்க்கின்றன. அப்படி வறட்சியான சூழல் இருக்கிற சமயத்தில் அவர்கள் குடியிருக்குமாறு ஒரு நகரத்துக்கு செல்ல அங்கு இடம் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் குடியிருப்பது ஒரு வீடு நமக்கு தேவைப்படுது. அந்த வீட்டுக்குள்ளே சென்றால் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதனால் வறட்சியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு அமைதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைகள். நீயும் நானும் பலவிதமான வறட்சியில் இருக்கின்றோம். பொருளாதாரமாக இருக்கட்டும், உறவு அடிப்படையாக இருக்கட்டும், பல எது இருந்தாலும் சரி, வேலையில்லாத சூழல்கள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஏமாற்றம் அடைந்த நிலையில் இருக்கிற பொழுது அமைதியற்ற ஒரு நிலை, குடியிருப்பதற்கு ஒரு அமைதி இல்லை. எங்கு போனாலும் தொல்லைகள், கனவில் தொல்லைகள் கடந்து வருகின்றன. இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கிற நிலைகள். இந்த மாதிரி வறட்சியான சூழலில் இருக்கின்ற சமயத்தில் இதோ அடுத்த வார்த்தை, பசி உற்றார்கள், தாகம் உற்றார்கள், மனச்சோர்வு உற்றார்கள், கலைந்து போகிறார்கள். பசி, இது உணவுக்காக போராடுகிறார்கள். தாகம் இருக்கிறார்கள், தண்ணீர் வேண்டும், தாகத்தை தணிப்பதற்காக
பணம் வேண்டும், கடனை எடுப்பதற்காக, தாகத்திற்காக உழைக்கிறார்கள், பல இடம் போகிறார்கள். எல்லாம் ஒன்றும் இல்லாத காரணத்தினால் மனசோர்வு அடைந்தார்கள். இந்த சூழலில்தான் வார்த்தை கூறுகிறது, இந்த நெருக்கடியான சூழலில் அவர்கள் தெய்வத்தை உற்று நோக்கி அழைத்தார்கள். தெய்வமும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்பொழுது இரு கரங்களும் உயர்த்தி கொள்ளுங்கள். நற்கருணை நாதரை உற்று நோக்குங்கள். வேறு எங்கேயும் பார்க்காதீர்கள். இயேசுவை உற்று நோக்குங்கள். இயேசு விட்டு அங்கே மறைக்கிறது என்றால் அது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நற்கருணாதரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துங்கள். முடிந்த வரைக்கும் நற்கருணாதரை ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். தெய்வ சபையில் முழுமையை ஒப்பு கொடுத்து கொண்டு சொல்லித்தர ஜெபத்தை ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வமே, அப்பத்தின் வடிவில் என் கண்முன்னே இருக்கின்ற நல்ல இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். என்னுடைய வறட்சியான நிலையிலிருந்து, சூழலில் இருந்து விடுதலை தருபவரே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இரண்டு வரிசையாக கடந்து செல்லுங்கள். இரண்டாங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எங்களை எல்லா விதமான மனச்சோர்வில் இருந்து விடுதலை தருகின்றீரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது ரகசியத்தில் விசேஷமாக திருப்பாடல் 107 10 11 12 13. சிலர் கார் இருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர். ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர். கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார். அவர்கள் நிலை குலைந்து போயினர், அவர்களுக்கு துணை செய்வார் அங்கு எவரும் இல்லை. நாம் பார்க்கின்றோம், சிலர் கார் இருளிலும் சாவின் நிலையிலும் கிடந்தனர் சொல்லும்போது, கார் இருள் பாவத்துடைய நிலைகள், பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ செயல்களுக்கும் ஆளான காரணத்தினால் இருளில் வீசப்பட்டார்கள், இருளில் தள்ளப்பட்டார்கள். கண்கள் மூடப்பட்டிருக்கின்றன, நன்மை இது தீமை இது என்று அறியாமல் இருக்கிற நிலைகள் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். குடும்பத்து அங்கத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இதோ சுயநலம் அங்கு கடந்து வருகிறது. மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற நிமிடங்கள், தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டு காயப்படுத்துகிற நிமிடங்கள், இதுதான் பார்க்கின்றோம். அதே தான் சமுதாயத்திலும் பாதிப்பு ஏற்படுது. மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு பிழைக்கின்ற ஒரு காரியங்கள், உழைப்புக்கு எதிராக செயல்படுற ஒரு காரியங்கள். அவ்வாறு கார் நிழலில் சாவின் நிழலிலும், அப்படி என்றால் மரணத்துக்கு தற்கொலை எண்ணம் பூண்டு வருகிற நிமிடங்கள். இனி வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, கடன் தொழில் பொருளாதாரத்தில் இருக்கின்றமே, இனி எதற்கு நம்முடைய வாழ்க்கை தேவையில்லை என்று சொல்லிட்டு தற்கொலை எண்ணத்தில் இருக்கின்ற மனிதர்கள், அப்பேற்பட்ட மனிதர்கள். அது மட்டும் இல்லாமல் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றார்கள், உன்னதின் அறிவுரைகளை புறக்கணித்தார்கள். ஏன்? இதற்கெல்லாம் காரணம் இருந்தது என்ன? தெய்வம் தந்த கட்டளைகளுக்கு எதிராக, இறை வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு போகிறார்கள். திருச்சபை இது நம் தருகிறது, நீ ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், பலியில் பங்கெடுக்க வேண்டும், பவசங்கத்திரம் செய்ய வேண்டும், வார்த்தையை படிக்க வேண்டும், இதெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற சமயத்தில் அதுக்கெல்லாம் எதிராக நொண்டி சாக்கம் சொல்லிக்கொண்டு போன காரணத்தினால் இறை கட்டளைக்கு எதிராக மன்னிக்காமல் இருப்பது, வெறுப்பும் வைராக்கியம் வைத்து வாழ்வது, புரிந்து கொள்ளாமல் வாழ்வது, அப்போ கட்டளைக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் கார் இருளில் அவர்கள் வீசப்படுகின்றார்கள். அதே சமயத்தில் விலங்கிடப்பட்டு துன்பத்தில் தள்ளப்படுகிறார்கள். விலங்கிடப்பட்டு என்று சொல்லும்போது கை விலங்கு, இதோ இரும்பு சங்கிலியால் விலங்கப்பட்டு இருக்கின்றார்கள். அது விலக்கிவிட, அதை அவுத்துவிட ஒருத்தரும் அங்கு இல்லை. இந்த சூழலில் அவர்கள் நெருக்கடியில், வார்த்தை கூறுகிறது, கடும் வேலையில் அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்கள் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தார்கள். அவர்களோட துன்பத்திலிருந்து அவர்கள் விடுதலை கொடுத்தார். கார் இருளில் இருந்து அவர்களையும் அவர் விடுவித்தார். மக்களே, நீங்களும் நானும் இந்த சூழலில் தான் இருக்கின்றோம். இறை கட்டளைக்கு எதிராக வாழ்ந்த நிமிடங்களுக்கு எதிராக, இறை கட்டளைக்கு எதிராக போன நிமிடங்கள், இதெல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். துன்பங்கள், துயரங்கள் பெயரை சொல்லிக்கொண்டு பலவிதமான தெய்வ காரியங்களுக்கு எதிராக பேசிய நிமிடங்கள், நான் ஆலயத்துக்கு வராமல் இருக்க காரணங்கள் எனக்கு அது இல்லை இது இல்லை என்று, தெய்வம் எனக்கு தரவில்லை என்று சொல்லிக்கொண்டு தெய்வத்தை பழித்த நிமிடங்கள், காரில் வீசப்பட்ட நிமிடங்கள், இதெல்லாம் மனதில் கொண்டு வந்து இரு கரங்களையும் உயர்த்தி பிடித்து இவ்வாறாக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா,
ஹalleluya. இயேசுவே இயேசுவே விசுவாசத்துக்கு எதிராக நான் போன நிமிடங்களை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கின்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே, எங்களை கார் இருளில் இருந்து விடுவிக்கின்றீரே, நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. அல்லேலூயா. இந்த மூன்றாவது நிலை திருப்பாடல் 107 17 18 19. சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவர்களுடைய தீ செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது, சாவின் வாயில்களில் அவர்கள்
நெருங்கினார்கள். ஆனால் தங்கள் நெருக்கடியில் அவரை கூவி அழைத்தனார்கள். ஆண்டவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். நாம் பார்க்கின்றோம், தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாய் விடுகிறார்கள். தெய்வம் நோய்களை கொண்டு வருவதல்ல, தெய்வம் நோய்களை தருவதுமல்ல. நம்முடைய தெய்வம் நோய்களிலிருந்து குணப்படுத்துகிற தெய்வம். அதான் விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம், நம் எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம், நானே குணப்படுத்துகிற தெய்வம். எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34 வாக்கியத்திலும் அங்கு நாம் வாசிக்கின்றோம், நான் உங்களுக்கு நலம் அளிக்கின்ற தெய்வம். அவன் நலம் அளிக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம் ஒழிய நோய்களை தருகிற தெய்வம் அல்ல. அப்போ நோய்கள் வர காரணம் என்ன? என்னுடைய தீய நெறிகள், தீய காரியங்கள் நான் செய்கின்றேன். தவறான உணவுகளை உண்கின்றேன். ஆரோக்கியம் உள்ள உணவு உண்பதற்கு பதிலாக வருத்தங்கள் கொண்டு வருகின்ற உணவுகளை உண்பதன் வழியாக என் உடல் ஆரோக்கியத்தை நான் தான் கெடுக்கின்றேன். என் உடலுக்கு என்ன தேவை என்பது தெய்வம் அங்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். நமக்கு என்ன தேவை என்பதை தெய்வம் வெளிப்படுத்துகின்றார். அப்போ என் உடலுக்கு ஏற்றபடி உணவுகளை நான் உண்ண வேண்டும் ஒழிய கேடு விளைவிக்கின்ற உணவுகளை நான் உண்ட பிறகு இது இச்சையின் காரணமாக, உணவு இச்சையின் காரணமாக, போஜன பிரியத்தின் காரணமாக தகாத உணவுகளை உண்டு நோயின் உடலாக மாற்றிக்கொண்டு செய்ய வேண்டிய பெரிய பெரிய காரியங்கள் குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, செய்ய வேண்டிய பல காரியங்கள் இது நோயின் காரணமாக தடைப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆரோக்கியமாக இருந்தது என்றால் பல காரியங்கள் செய்திருக்க முடியும். இறைசனில் விட்டு கொடுங்கள். இறைசனில் உங்கள் உடலில் உள்ள வருத்தங்களை மனதில் கொண்டு வாருங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக இப்போது நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த நோய்களை மனதில் கொண்டு வாருங்கள். தடைகள் இது தெய்வம் உனக்கு தந்தது இல்லையே, நீயாக உண்டாக்குனது தானே. ஆரோக்கியமான உணவு நீ உண்டு இருந்தால் ஏன் உனக்கு இந்த நோய்கள் வருகின்றன? நல்ல ஆரோக்கியமான சிந்தனையோடு நீ இருந்திருந்தால் உனக்கேன் இந்த நோய்கள் வருகின்றன? நல்ல விதமான செயல்பாடுகள் நீ செய்து இருந்தால் ஏன் நமக்கு இந்த நோய்கள் வருகின்றன? இல்லையே. மனித உடலுக்கு எதிராகவே சிந்திப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் அந்த காரணத்தினால் இதோ பணம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மன அழுத்தத்துக்கு போவது, இரவு சரியான நேரத்தில் உறங்காமல் இருப்பது, அதே சமயத்தில் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்காமல் பாவ சிந்தனைக்கு இடம் விட்டுக்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆகிக்கொண்ட காரணத்தினால் பல நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம். பல தடைகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. இறைவனிடத்தில் சொல், இது ஆண்டவரே, நோய்களுக்கு காரணம் நான் தான், இதை ஒப்புக்கொள்கின்றேன், என்னை மன்னித்து விடு, மீண்டும் ஆரோக்கியத்திற்கு தாரும். சௌலமனை ஞானத்தில் வாசிக்கின்றோம், மருந்து மாத்திரை அல்ல, மாறாக கடவுளின் வார்த்தையே உனக்கு நலம் தரும் என்று. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் இப்போது எனக்கு சௌக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அதை திருப்பாடல் 107:20 வாசிக்கின்றோம். அவர் தனது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். தெய்வம் இப்போது குணப்படுத்துவார். உங்களுடைய இரு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். எல்லா நோய்களையும் மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாருங்கள். இறைப்பாதத்தில் முழுமையாக விட்டுக் கொடுங்கள். விட்டு கொடுத்து இவ்வாறு செவிகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, எல்லா விதமான நோய்களில் இருந்து, நோயின் அணுக்களில் இருந்து எனக்கு விடுதலை தருகின்றீரே. பாவத்தின் காரணமாக வந்து போன எல்லா நோய்களை உம்முடைய திருசிலுவையோடு இணைத்துக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 4வது ரகசியத்தில் திருப்பாடல் 107, 23, 24, 25, 26 சிலர் கப்பல் ஏறி கடல் வழி சென்றனர். நீர்த்திரளின் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர். ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது. அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை பொழிந்தது. குடிவெறியை போல அவர் தள்ளாடி தடுமாறினர். அவர்களின் திறமெல்லாம் பயனற்று போயிற்று. இறுதியில் தங்கள் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்கு குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். நான் வாசிக்கிற திருச்சபை கற்ற அர்த்தங்கள்: சிலர் கப்பல் ஏறி கடல் வழி சென்றனர். நீர்த்திரள் மீது வணிகம் செய்தனர். ஆண்டவரின் செயல்களை கண்டனர். ஆழ்கடலில் அவர்கள் வியத்தகு செயல்களையும் பார்த்தனர். இது படகேறி, இது பலவிதமான பிஸ்னஸில் ஈடுபடுகிறவர்கள், தொழிலில் ஈடுபடுகிறார்கள், தொழில் வளர்ச்சி அடைகிறவர்கள், பல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டார்கள். தெய்வம் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபை மாறுதலையும் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தங்களுடைய திறமைகளை மட்டுமே மையப்படுத்தினார்கள். இறைவனை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஒபேதியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கின்றோம் 4ஆம் வாக்கியத்தில்,
நீ கழுகை போல உயர உயர பறந்தாலும் விண்மீன்கள் மத்தியிலும் கூட்டை நீ அமைத்தாலும் அங்கிருந்து நான் கீழ் விடுவேன். தெய்வத்தை மறந்து கொண்டு என்னுடைய தொழில் தான் இதற்கு காரணம், என்னுடைய திறமை தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி போகின்ற மனிதர்கள் இறுதியில் அவர்கள் எல்லா திறமைகளும் போய்விட்டது. அவர்கள் வார்த்தை கூறுகிறது, வானளவர்கள் வீசப்பட்டார்கள். அப்படி என்றால் மேலிருந்து கீழந்து தூக்கி எறியப்பட்டார்கள். அவர் தெய்வ சன்னதியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். அதாவது பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக ஆரம்பித்தார்கள், கடன் தொல்லைக்கு ஆளாக ஆரம்பித்தார்கள், பல விதமான திண்மைகளுக்கு ஆளாக ஆரம்பித்தார்கள், திருட ஆரம்பித்தார்கள், பொய் சொல்ல ஆரம்பித்தார்கள், பணத்திற்காக மானத்தை விற்க ஆரம்பித்தார்கள், பணம் வேண்டுமே என்பதற்காக பல விதமான தீயக்காரர்கள் ஈடுபட ஆரம்பித்தார்கள். எல்லாத்துக்கும் மேலாக பணத்தை பெயரை சொல்லிக்கொண்டு, கடன் பெயரை சொல்லிக்கொண்டு விசுவாச வாழ்க்கைக்கு எதிராகவே அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். இந்த சமயத்தில் தான் வார்த்தை கூறுகிறது, இதோ அந்த நெருக்கடி மத்தியில் அவர்கள் தெய்வத்தை கூவி அழைத்தார்கள், தெய்வம் அவர்களை விடுவித்தார். மக்களே, கொண்டு வாருங்கள், உன்னுடைய திறமைகள் மேல் நம்பிக்கை வைத்த நிமிடங்களை மனதில் கொண்டு வா. தெய்வத்தை மறந்து நான் என்ற எண்ணத்தில் இருந்த நிமிடங்களை மனதில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, இதெல்லாம் நீ தந்த தானங்கள் என்று இப்படி உணராமல் என்னால் தான் முடிந்தது, என்னால் தான் செய்ய முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு நான் என்ற எண்ணத்தில் கர்வத்தில் வாழ்ந்த நிமிடங்கள், அந்த நொடிகள், அது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வந்து இரு கரங்களும் உயர்த்தி கொண்டு இவ்வாறாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து என்னை இப்பொழுது விடுவித்தருளும். நான் என்ற அகங்காரத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். தெய்வமே, எல்லாமே நீ தந்த தானங்கள் என்பதை உணர்ந்து நான் செயல்பட சக்தியை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, நன்றி செலுத்துகின்றோம். ஹalleluya, ஹalleluya. ஐந்தாவது கடைசியாக திருப்பாடல் 107:16. ஏனெனில் வெண்கல கதவுகளை அவர் தகர்த்து விட்டார், இரும்பு தாழ்பாள்களை அவர் உடைத்து விட்டார். Praise the Lord. எல்லா தடைகளையும் வெண்கல கதவுன்னு சொல்லும்போது மீனிங் ஸ்ட்ராங்கு, இரும்பு தாழ்பாள் ஸ்ட்ராங் நமக்கு தெரியும், அவ்வளவு உறுதியானது. அந்த வெண்கலத்தையும் இரும்பையும் இதோ தெய்வம் தகர்த்திருக்கின்றார். இதுவரைக்கும் இதோ பலவித தடைகள், உடல் ரீதியாக, மன ரீதியாக, உள ரீதியாக தடைகள், பொருளாதாரம், அதே சமயத்தில் உறவு ரீதியாக, கருத்து அடிப்படையாக சந்திக்கிற தடைகள், எல்லா தடைகளிலிருந்தும் இதை தெய்வம் நமக்கு விடுதலை தந்திருக்கின்றார். இரு கரங்களும் உயர்த்தி கொள்ளுங்கள். இரு கரங்களும் உயர்த்தி கொண்டு எரிக்கோ நகர் எவ்வாறு தகர்க்கப்பட்டதோ அதே போல் எல்லாவற்றையும் தகர்த்த தெய்வமே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நன்றாக கரங்கள் உயர்த்தி கொண்டு இப்பொழுது இறைவனை ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரத்த குரலில் ஸ்துதியுங்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லா வெண்கல கதவுகளும், எல்லா இரும்பு தாழ்பாள்களும் இதோ தகர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் சந்திக்கிற எல்லா தடைகளும், சமுதாயத்தில் நீ சந்திக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அது இப்போ இல்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நற்கருணை நாதரிலிருந்து சக்தி கடந்து வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதிர தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். அலர்ஜி நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். பய உணர்வுகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானத்துதரான புனித மிக்கேலே, வானத்துதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான புனித பேதுருவை, பவுலை, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்டது 53 மணி மன்றாட்டையும் உங்கள் புகழ்வரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வம் தந்து விடுதலையும் சௌக்கியங்களும் பெற்றுக்கொள்வதற்காக தாய் வழியாகவே மன்றாடுவோம். அம்மா மாதாவே, நீ தாமே எங்களுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்கின்றே, நன்றி மாதாவின் சொல்லு. தொடர்ந்து மீண்டும் நம் உணர்த்து குரல் நம் ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், விண்ணகத்தில் இருக்கிற தங்கியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்
கண்ணிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் அன்புக்குரிய அன்னையே, வேண்டிக் வியப்புக்குரிய அன்னையே, வேண்டிக் நல்ல ஆலோசனை அன்னையே, வேண்டிக் மீட்பரின் அன்னையே, வேண்டிக் திரு அவையின் அன்னையே, அறிவு மிகு அன்னையே, வேண்டிக் போற்றுதற்குரிய அன்னையே, வேண்டிக் வல்லமையுள்ள அன்னையே, வேண்டிக் நம்பிக்கைக்குரிய அன்னையே, நீதியின் கண்ணாடியே, வேண்டிக் ஞானத்திற்கு உறைவிடமே, வேண்டிக் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, வேண்டிக் ஞான பாத்திரமே, வேண்டிக் மகிமைக்குரிய பாத்திரமே, வேண்டிக் பக்தி நீரை பாத்திரமே, வேண்டிக் மறைப்பொருளின் அருமலரே, வேண்டிக் தாவீது அரசரின் கோபுரமே, வேண்டிக் தந்தமயமான கோபுரமே, வேண்டிக் பொன்மயமான ஆலயமே, வேண்டிக் உடன்படிக்கையின் பேழையே, வேண்டிக் விண்ணகத்தின் வாயிலே, வேண்டிக் விடியற்காலையின் விண்மீனே, வேண்டிக் நோயுற்றோரின் ஆரோக்கியமே, வேண்டிக் பாவிகளுக்கு அடைக்கலமே, வேண்டிக் புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலே, வேண்டிக் துயருவோருக்கு ஆறுதலே, வேண்டிக் கிறிஸ்துவர்களுடைய சகாயமே, வேண்டிக் வானதூதர்களின் அரசியே, வேண்டிக் முதுபெரும் தந்தையரின் அரசியே, வேண்டிக் இறைவாக்கினர்களின் அரசியே, வேண்டிக் திருத்தூதர்களின் அரசியே, வேண்டிக் மறைசாட்சிகளின் அரசியே, இரடியார்களின் அரசியே, வேண்டிக் கன்னியரின் அரசியே, வேண்டிக் அனைத்து புனிதர்களின் அரசியே, வேண்டிக் அமல உற்பவியான அரசியே, வேண்டிக் விண்ணேற்பு பெற்ற அரசியே, வேண்டிக் திருச்சபையின் அரசியே, வேண்டிக் குருக்களின் அரசியே, வேண்டிக் குடும்பங்களின் அரசியே, வேண்டிக் அமைதியின் அரசியே, வேண்டி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களே பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டே கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை அந்நோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே இனிமையே, அடைக்கலமே வாழ்க. தாயகன் எழுந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணேற்பமடைந்த கன்னித்தாயான மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூயாவியாரின் அருளால் உம்முடைய திருமகனுக்கு உகந்த இல்லமாக இருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த தூய தாய் நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவனுடைய இரக்கமுள்ள பரிந்துரையால் இவ்வுலகின் எல்லா துன்பத் துயரங்களிலிருந்தும் இறப்பில் இருந்தும் எங்களை மீட்கும்படி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சேர்ந்து குரல் எழுப்பி மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே,
நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நானும் ஒரு திருவடியை நாடி வருகின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, உம் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உப்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது இரக்கத்து மைந்தனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிற சமயத்திலேயே இயேசுவை தேடி வந்தவர்கள் இதோ அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிற சமயத்திலேயே அரு தந்தை உங்கள் மத்தியில் கடந்து வருவார். அவர் தூய நீரை அவர் உங்கள் மத்தியில் வந்து தெளிப்பார். அது முடித்தவுடனே இங்கிருந்து இறை ஆசீர் கொடுக்கப்படும். இந்த 5 நிலைகளில் நாம் கடந்து செல்கிறோம். நெருக்கடி மத்தியில் அவர்கள் கூவி அழைத்தார்கள். ஆண்டவர் இதோ அவருடைய துன்பத்திலிருந்தும் அவர்களை விடுவித்திருக்கின்றார். எல்லா துன்பத்திலும் நேரில் விடுதலை தந்திருக்கிற தெய்வம், எல்லா நோய்களிலிருந்தெல்லாம் விடுதலை தந்திருக்கிற தெய்வம். எப்போது நாம் கூவி அழைத்தோமோ அந்த நொடியிலேயே விடுதலை தந்த தெய்வம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி, ஆண்டவரே, இதோவை தேடி வந்தவர்கள் யாரும் வெட்கத்திற்குள்ளானதில்லை, நீ தேமை அவர்களை விடுவிக்கின்றீர். பொன்னையும் பொருளையும் அல்ல, உன்னை தேடி நாங்கள் வந்தோம், அத்தனையும் விட்டு உன்னை தேடி வந்தோம், எங்களை நெருக்கடியிலிருந்து நீ காத்தீர், நன்றி ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு அல்லேலூயா கீதங்கள் பாடி கரங்களை தட்டி பாடி இறை ஆசீரை இப்போது நாம் பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தவர்கள் இழந்ததை அடைவார்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியை பெறுவார்கள். சேர்ந்து பாடி. இயேசுவை தேடி வந்தவர்கள் இழந்ததை அடைவார்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியை பெறுவார்கள். எல்லா தடைகளும் தெய்வம் எடுத்து மாற்றுகிற தெய்வம், எல்லா நோய்களிலிருந்து விடுதலை தருகிற தெய்வம், சௌக்கியங்கள் தருகின்ற தெய்வம், சூழ்ந்திருக்கிற ஒரு மகனை மகளையும் அறிகின்ற தெய்வம். கவலைகள் எவ்வளவுதான் வாடினாலும் சரி, கண்ணீரில் நான் மூழ்கி போனாலும் சரி, இதை என் தெய்வம் என்னோடு இருக்கின்றார், இனி ஒருபோதும் நான் கவலை கொள்ள மாட்டேன், தைரியம் கொண்டிருப்பேன். பலரையும் தெய்வம் தொட்டு அபிஷேகம் செய்திருக்கின்றார். பல பாரத்தோடு வந்திருக்கின்றார்கள், கவலையோடு வந்திருந்தார்கள். இத தெய்வம் அந்த ஆராதனை சமயத்திலேயே, அந்த ஜெரிக்கப்படி நடந்து கொண்ட சமயத்திலேயே பலருடைய கவலைகளை தெய்வம் எடுத்து மாற்றிருக்கின்றார். 4 பேர் வேலை இல்லையே என்ற எண்ணத்தில் இருந்த 4 பேருக்கு தெய்வம் அந்த கவலை எடுத்து மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். 2 பேருடைய தொழிலில் வளர்ச்சியை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். இதோ மரணம் நடந்திருக்கின்றது, கண்ணீரோடு இருக்கிறார்கள். தெய்வம் அந்த மரணத்திலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து, அந்த கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுத்த நபரை ஆசீர்வதிக்கின்றார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். கவலை என்னை சூழ்ந்தாலும், கண்ணீரில் வாடி தவித்தாலும், கவலை என்னை சூழ்ந்தாலும், கண்ணீரில் வாடி தவித்தாலும், இயேசு என்னோடு இருக்கின்றார், கலங்கிடவே மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கின்றார், கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாழ்த்தி தட்டி இயேசுவை தேடி வந்தவர்கள்
பார்ப்பவர்கள் இழந்ததை அடைவார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியை பெறுவார்கள். நகை ஏதோ காணாமல் போயிருக்கின்றது, அது மீண்டும் திரும்பி கிடைக்கிறது. அதே சமயத்தில் காவல் நிலையத்தில் ஏதோ பிரச்சனை ஒன்று இருந்திருக்கின்றது, அதற்கு தீர்வு கொடுத்த தெய்வம் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அதே சமயத்தில் பலவிதமான பயத்தில் இருக்கிறார்கள், தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறார்கள், எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி எண்ணத்தில் இருக்கிறார்கள். இந்த தெய்வம் அவர்களை அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுதலை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். நெருக்கடியில் இருக்கின்றார்கள், இதை தவறை உணர்ந்து கொள்கிறார்கள். ஆண்டவரே என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அவர் ஜெபிக்கின்றார். தெய்வம் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, தாய் போல் என்னை தேற்றுகிறார், தந்தை போல் என்னை அணைக்கின்றார். தாய் போல் என்னை தேற்றுகிறார், தந்தை போல் என்னை அணைக்கின்றார். தோளில் என்னை சுமக்கின்றார், கலங்கிடவே மாட்டேன். தோளில் என்னை சுமக்கின்றார், கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா, கரங்களை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகத்தோடு அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்துதியுங்கள், ஸ்துதியுங்கள், குரல் எழுப்பி ஸ்துதியுங்கள். எல்லா தடைகளும் சங்கிலிகளும் உடையப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் தகர்த்தெறியப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நோய்களும் நீங்கி போகட்டும், எல்லா வேதனையும் நீங்கி போகட்டும். ஹலா 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 ஹலா. சக்தியோடு வல்லமையோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அலர்ஜி நோய்கள் விட்டு போய் கொண்டிருக்கின்றன, அலர்ஜி நோய்கள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிட்னி வருத்தமுள்ள ஒரு நபரை தெய்வம் குணப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. இயேசுவை தேடி வந்தவர்கள் இயேசுவே நன்றி, இழந்ததை அடைவார்கள். Thank you Jesus. அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியை பெறுவார்கள். கரங்களை தட்டி ஈரவிடுதல் சேர்த்துக் கொள்வோம். அநேக மக்களுக்கு தெய்வம் மனது அளவிலும் அதே சமயத்தில் உடல் வருத்தத்திலும் தெய்வம் விடுதலை கொடுத்திருக்கிறார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி சேர்த்துக் கொள்ளுங்கள். மக்களை, இந்த பாரம் கவலையோடு வந்தோம், கண்ணீரோடு, இப்போ அது பாரம் நீங்கி இருக்கின்றது, இது ஒரு லேசாக இருக்கின்ற ஒரு சந்தோஷம் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் என்று உணர்ந்தவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். பாரம் நீங்கி, கவலையோடு வந்தோம், பாரம் நீங்கி இருக்கிற கரங்களை அசைத்து காட்டுங்கள், அசைத்து காட்டுங்கள். பேசு, கரங்களை தட்டி இவர்களுக்கு நன்றி சேர்த்துக் கொள்ளுவோம். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு இங்கிருந்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், அப்படி வீட்டில் இருக்கிறவர்களுக்கு இங்கிருந்து ஜெபித்திருக்கிறீர்கள். அப்படி ஜெபித்த அந்த குறிப்பாக அந்த என்ன கிட்னி சம்மந்தப்பட்ட நோய் யாரும் இருக்காங்க, அதுக்காக இங்கே ஜெபித்திருக்கிறார்கள். அப்படி யாராவது ஜெபம் செய்தவர் யாரும் இங்கே இருந்தால் கை தூங்க பார்ப்போம். வீட்டில் இருக்கிற அந்த நபருக்காக இங்கே ஜெபித்தீர்கள். 1 2 3 கரங்களை தட்டி இவருக்கு நினைச்சிருக்கள். தெய்வம் அவருக்கு விடுதலை சாவி கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அதே சமயத்தில் இங்கே ஆராதனை அருத்தந்தை நற்கநாதரை கொண்டு போகின்ற சமயத்திலேயே பலருக்கும் நல்ல ஒரு நறுமண அந்த வாசனை கிடைத்திருக்கின்றது. நல்ல அருத்தந்தையை சுற்றி கொண்டு நல்ல வாசனை கிடைத்திருக்கின்றது. அது உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். 2 பேருக்கு தெய்வம் கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். 1 2 கரங்களை தட்டி இருக்கு சேர்த்துக் கொள்வோம். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழந்தாளர்கள் வெற்றி கொண்டு இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். தெய்வமே, நீ செய்த எல்லா காரியத்துக்கும் நன்றி. தெய்வமே, எங்களை நீ தம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே, நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு நாம் ஜெயிப்போம். மாண்புயர் மாண்புயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கின்றோம்.
ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவுள்.